தமிழிசை மேடம், அதிகாரப்பூர்வமாக எந்த கட்சியும் கூட்டணியில இல்ல அப்படின்னு அறிவிக்கல, செய்தியாளர்கள் சந்திப்பில் தான் அறிவிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னு உங்க கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை உங்க கட்சி தலைவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தான் சொல்றாங்க. அப்ப மற்ற கட்சி தலைவர்கள் கூட்டணியில இல்ல அப்படிங்கறத செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லும்போது அது மட்டும் அதிகாரப்பூர்வம் இல்ல அப்படின்னு எப்படி முடிவுக்கு வர முடியும்? இல்ல, ஏற்கனவே நாங்க கூட்டணி அமைச்சது தானே. அதாவது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செய்தியாளர்கள் சந்திப்பில் கேட்கிறார்கள். செய்தியாளர்கள் சந்திப்பில் கேட்கும் பொழுது அதற்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். நாங்கள் பேச்சுவார்த்தையும் நடத்தி கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டும் இருக்கிறோம். அதிகாரப்பூர்வமாக இது அமைந்த கூட்டணி. நான் சகோதரர் திருமாவளவன் ஒன்றை சொல்கிறார், அவர்கள் இல்லை என்று அறிவித்த பின்புதானே மற்றவர்கள் செல்கிறார்கள் என்று. அப்படி பார்த்தால் அவர்களின் கூட்டணியின் தலைவர் வைகோ அவர்களே மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களை சாடி இருக்கிறார். ஏன் நாங்கள் கூட்டணி அமைத்து போய் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் ஏன் இடையில் வருகிறார்கள் என்று. ஆக அரசியலில் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியதுதான். ஒவ்வொருவர் முயற்சி செய்யலாம், இதெல்லாம் நடந்து கொண்டிருக்க வேண்டியதுதான். இதில் தவறில்லை என்று சொல்கிறேன். ஆனால் நாங்கள் ஏற்கனவே 2014 ஒரு மாற்று கூட்டணி அமைக்க வேண்டும் என்று வெற்றிகரமாக கூட்டணி அமைத்தோம். அந்த கூட்டணி தொடர்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஏனென்றால் எங்கள் கட்சி தலைவர்களிடமோ நாங்களோ அதிகாரப்பூர்வமாக நீங்கள் வைகோ அவர்கள் அதை சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டார்கள். அந்த நம்பிக்கையில் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் பேசிக்கொண்டும் இருக்கிறோம். ஜனவரி மாதத்துக்கு பிறகுதான் இல்லை என்று சொல்வது, ஜனவரி மாதத்துக்கு பிறகுதான் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து முடிவு செய்யப்படும், கூட்டணி குறித்து முடிவு செய்யப்பட்ட பிறகுதான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படும் அப்படின்னா முரளிதர் ராவ், உங்க கட்சியை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன், நீங்க எல்லாருமே சொல்லி வர்றீங்க. ஆனா உங்க கூட்டணியில இருக்கிறதா சொல்லக்கூடிய பாமக முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சாச்சு. எங்க கூட்டணியை, எங்க தலைமையை, அன்புமணியை யார் முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்கிறாங்களோ அவங்கள தான் நாங்க கூட்டணியில சேர்க்க போறோம்னு சொல்றாங்க. வேண்டுமானால் பாரதிய ஜனதாவுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும், அதை ஏத்துக்கிட்டா அவங்க கூட்டணிக்கு வரலான்னு சொல்றாங்க. உங்க கூட்டணியில இருந்திருந்தால் உங்ககிட்ட தானே அவங்க ஆலோசனை கேட்டிருப்பாங்க, தன்னிச்சையாக ஒரு முடிவை அறிவிச்சிருக்க மாட்டாங்களே. இதுல இருந்தே தெரியலையா பாமக உங்க கூட்டணியில இல்ல அப்படின்னு ஒரு இறுதி முடிவுக்கு வர வேண்டியது இருக்கு? இல்ல இல்லை இல்லை இல்லை, இப்போ நீங்க சொல்றது சரி. ஏன்னா அவர்கள் அறிவித்து விட்டார்கள், அறிவித்து அந்த நோக்கில் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியலில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் அமர்ந்து ஒரு முடிவெடுப்பதுதான் முடிவான முடிவாக இருக்க முடியும், கூட்டணியின் முடிவாக இருக்க முடியும். அந்தந்த கட்சிக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த கட்சி ஒரு அவர்களின் கட்சி தலைவரை முதலமைச்சராக அறிவித்து அவர்கள் ஒரு நோக்கில் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியலில் சில நேரங்களில் சில முடிவுகள் சில விவாதங்களுக்கு பிறகு மாற்றப்படலாம். அப்படியெல்லாம் நடக்காதது அரசியல் அல்ல, முயற்சிக்கு பின்பு முடிவாகாதது அரசியலும் அல்ல. ஆக இன்று இருக்கும் சூழ்நிலையில் அந்தந்த கட்சிகள் தனியாக, நாங்களும் 50 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்தோம், பல நிகழ்ச்சிகளை நாங்கள் தனியாக நடத்தினோம். கூட்டணியாகத்தான் நடத்த வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. தேர்தல் வரும்பொழுதுதான் கூட்டணியை பற்றி சிந்திப்போம். ஆக அந்த வகையில் நாங்கள் எங்களது முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். ஆக இது வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கிய 2014 கூட்டணியை மறுபடியும் பலம் பொருந்திய கூட்டணியாக ஆக்குவதற்கான முயற்சியில் தான் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். இது புது கூட்டணி என்று கூட சொல்ல முடியாது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு பாரதிய ஜனதா மத்தியில் ஆட்சிக்கு வந்து 18 மாதங்கள் ஆயிடுச்சு. நீங்க கூட்டணியில இருக்கிறதா சொல்லக்கூடிய கட்சிகளோட சேர்ந்து தேர்தலை ஏற்கனவே சந்திச்சிருக்கிறீங்க. அதுல ஏன் தோல்வி அடைஞ்சோம், இனிமே நம்ம என்ன செய்ய போறோம்னு இந்த 18 மாத கால இடைவெளியில ஒரே ஒரு கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில ஒருங்கிணைப்புல நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, அதாவது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது அத்தனை தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களையும் கூப்பிட்டு, கட்சிகளையும் கூப்பிட்டு அதற்காக பிரச்சாரம் செய்த மரியாதைக்குரிய சகோதரி பிரேமலதா போன்றவர்களை எல்லாம் அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நன்றி சொல்லி, அதற்கு பின்பு இங்கே ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு அவர் வரும்பொழுது அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் இணைந்துதான் பணியாற்றினோம், வரவேற்றோம். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எங்களது பொதுக்கூட்டத்திற்கு இங்கே வரும்பொழுது சகோதரர் அன்புமணி போன்றவர்கள் மற்றும் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் அவர்கள் சந்தித்தார்கள். அப்பொழுது சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் ஊரில் இல்லை. ஆக இவையெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் அமைத்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே இடைப்பட்ட அரசியல் நிகழ்வுகளின் போது இணைந்துதான் பணியாற்றினார்கள், அடிக்கடி கூட்டம் போட்டார்கள் என்ற விவரம் இருந்துதான் ஆக வேண்டும் என்பது இல்லை என்பதுதான் எங்களது கருத்து. அவரவர்கள் கட்சியை அவரவர்கள் பணியை செய்து கொண்டிருந்தோம். தேர்தல் நேரம் வரும்பொழுது இணைந்து செயலாற்றலாம் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறோம்.
என்பதுதான் இப்பொழுது நாங்கள் எடுத்திருக்கும் முடிவு. விஜயகாந்த் கிட்ட கூட்டணி தொடர்பாக கேள்விகள் கேட்கப்படுகிற போது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அவர்களாகவே பேசிக்கிறாங்க, அவர்களுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க வெளியே போய் விஜயகாந்த சந்திக்கிறீங்க, ஆனா கூட்டணியில இருக்கிறதாக சொல்லக்கூடிய பாமகவை போயோ அல்ல அன்புமணி ராமதாஸ்லையோ அவங்க கட்சியிலுடைய முக்கியமான தலைவர்களையோ பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வெளிப்படையா சந்திக்கிற மாதிரியான செய்திகள்லாம் வரலையே. இல்லை, இது நட்பு ரீதியான சந்திப்பு தான் இப்பொழுது நாங்கள் நடத்தியது. நாங்கள் பாமக சகோதரர் அன்புமணியும் சந்தித்தோம், மற்ற கட்சி தலைவர்களையும், ஏன் மரியாதைக்குரிய வேந்தர் பச்சமுத்து அவர்களையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆக ஆரம்ப காலத்தில் ஒரு நட்பு ரீதியாக மறு பேச்சுவார்த்தை எல்லாம் முழுமையாக அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாம் நட்பு ரீதியாக சென்று சந்தித்து விட்டு வரலாமே என்று நாங்கள் சந்தித்து வருகிறோம். சில சந்திப்புகள் வெளியே தெரிந்தது, சில சந்திப்புகள் வெளியே தெரியவில்லை. நாங்கள் அதிகாரப்பூர்வமாக சந்திப்பாக இருந்தால் நிச்சயமாக பத்திரிகை சகோதரர்களை கூப்பிட்டு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் என்று சொல்லிவிட்டுத்தான் நாங்கள் செல்வோம். ஆக பிரிலிமினரியா ஆரம்பத்தில் என்ன செய்யலாம், எப்படி அமரலாம், எப்படி பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று ஒரு நட்பு ரீதியாக நாங்கள் சந்திப்பதை கூட நாங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற காரணத்திற்காகத்தான் இந்த முதல் சுற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது எதையுமே நாம் வெளிப்படையா இல்லை என்றால் செய்ய முடியாது. இப்பொழுது உள்ள ஊடகங்கள், இப்பொழுது வெளிப்படைத்தன்மை எல்லாம் இருக்கிறது. அது தெரிந்துதானே நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். விஜயகாந்த் சந்திப்பு வெளிப்படையா நடக்குதே, பாமக சந்திப்பு வெளிப்படையா நடக்கலையே அப்படிங்கறதான் கேள்வி. நீங்க இணைப்பிலே நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் GK மணி இணைப்பில் வந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பாரதிய ஜனதாவோடு ஒட்டும் இல்ல உறவும் இல்ல அப்படின்னு சில நாட்களுக்கு முன்பாக ராமதாஸ் வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பாமக இன்னும் கூட்டணியில் இருப்பதாக சொல்றாங்க. பாமகவுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ மருத்துவரைய சொன்னதாக ஒரு செய்தி பரபரப்பா பேசப்படுகிறது. மருத்துவரைய அப்படிப்பட்ட செய்தியை வெளிப்படையா நீங்க சொன்ன மாதிரி சொல்லல. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்றது. மத்தியிலான ஆட்சிக்கு ஆதரவு கடிதம் கொடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் 2016 சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழ்நாடு அளவிலான கூட்டணி, இதுல கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை பொதுக்குழு எடுத்த முடிவுப்படி சேலத்தில் நடந்த பிரம்மாண்டமான மாநாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளரா மருத்துவர் அன்புமணிய அறிவிச்சிருக்கிறோம். இதுக்கு பிறகு 7 மண்டல மாநாடுகள் பல நிகழ்ச்சிகளை நடத்தின பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களும் கட்சி, ஜாதி, மொழி என எல்லாத்தையும் மறந்து ஒரு நல்ல இளைஞர், படிச்சவர், தகுதியானவர், இவர் முதலமைச்சரா வந்தா தமிழ்நாடு வளம் பெறும், வளர்ச்சி மிக்க மாநிலமா மாறும், முன்னேற்றம் அடையும்னு இன்னைக்கு விரும்புறாங்க. அந்த அடிப்படையில தான் எங்க முதலமைச்சர் வேட்பாளரா மருத்துவர் அன்புமணி அவர்களை ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் திமுக, அண்ணா திமுகவை தவிர யார் வேண்டுமானாலும் வரலாம், முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு செயல்படலாம்னு சொல்றோம். இன்னொரு செய்தி உண்மை சொல்றேன். தமிழ்நாட்டுல இன்னைக்கு படிச்சவங்க, நடுநிலையாளர்கள், மாணவர்கள், மாணவிகள், இளைஞர்கள் எல்லாம் என்ன விரும்புறாங்கன்னா 50 ஆண்டு காலம் 48 ஆண்டு காலம் திமுக அதிமுக ஆட்சி பார்த்தாச்சு, ஒரு மாற்றம் வேணும்னு விரும்புறாங்க. அந்த மாற்றத்தை மருத்துவர் அன்புமணி கொடுப்பாருன்னு மக்கள் மத்தியில நம்பிக்கை ஏற்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேணும்னு விரும்புற கட்சிகள், அதே நேரத்துல மனித சமுதாயத்தை தமிழ்நாட்டில் சீரழித்துக் கொண்டிருக்கிற இந்த மது ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்துடைய கட்சிகள், இன்னைக்கு தமிழ்நாட்டுல லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஆட்சி விரும்பணும்னு எதிர்பார்க்கிற கட்சிகள் எல்லாம் முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ஏற்றுக்கொண்டு வரலாம். அன்புமணி முதலமைச்சராக வரணும், அமைச்சர் பதவியில அன்புமணி முதலமைச்சராக வரணும் அப்படின்னு அன்புமணி முதலமைச்சராக வரணும்னு மக்கள் விரும்புறாங்க. சரி, கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி விரும்புது அப்படிங்கறதெல்லாம் சரி. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து ஏற்கனவே நீங்க நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற போது அந்த கூட்டணியில இருந்து நாங்க அதிகாரப்பூர்வமாக வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியும் சொல்லாமலும் ஒரு கருத்தை தெளிவுபடுத்தாமலே
அன்புமணியை முதலமைச்சரா ஏத்துக்கிட்டா மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு பேசுறது, கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே இந்த கருத்தை நீங்க எப்படி வலியுறுத்த முடியும்? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது மத்திய தேர்தலுக்கு, நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி. இப்ப தமிழ்நாட்டு தேர்தலுக்கான ஒரு கூட்டணி உருவாக்கப்படும். இன்னும் எந்த கூட்டணி உருவாக்கப்படல, எந்த கட்சிகள் யாரோடு இருக்கிறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல எந்தெந்த கட்சிகள் இருப்பாங்க, யார் யாரு என்னங்கிறது முடிவு தெரியல. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நிலைப்பாட்டு எடுத்திருக்கு. பாமக தலைமையில் ஒரு மாற்று அணி, அதுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் மருத்துவர் அன்புமணி. இது மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற வரவேற்பு. இந்த வரவேற்பை ஏத்துக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி வரலாம், மற்ற கட்சிகளும் வரலாம். அதுதான் எங்க நிலைப்பாடு. இதுல மாற்றம் இல்லை, இதுல உறுதியா இருக்கிறோம். இல்ல கூட்டணி தொடர்பாக கூட்டணிலாம் முடிவான பிறகுதான் திருமணி கட்சிகளுக்கு நாங்க வேண்டுகோளை வைப்பது, மதுவை ஒழிப்பதற்கு, லஞ்சம் ஊழலை ஒழிப்பதற்கு, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு, மக்கள் விரும்புகிற நல்ல ஆட்சி கொடுப்பதற்கு ஆதரவு தெரிவிக்கிற கட்சிகளும் வரலாங்கிறதா எங்க நிலைப்பாடு. திருமணி, கூட்டணிக்குள்ள வந்த பிறகுதான் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னு முடிவு செய்ய முடியும்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. ஆனா நீங்க ஏற்கனவே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு எங்களுடைய கண்டிஷன்ஸுக்கெல்லாம் யார் ஒத்து வரீங்களோ அவங்க தான் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்றது, இந்த நிபந்தனையின் அடிப்படையில கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதிமுக எடுக்கக்கூடிய இந்த முயற்சியை ஒரு நல்ல முதலமைச்சர் வேட்பாளர் மத்திய அமைச்சரா இருந்து சாதனை படிச்ச ஒருத்தர உலகத்துல எந்த மத்திய அமைச்சருக்கும் எந்த மாநில முதலமைச்சருக்கும் கிடைக்காத 4 உயர்ந்த விருதுகள் பெற்றவர், ஒரு சாதனை படிச்சவர், பொருத்தமானவர். அப்ப அவரை ஏத்துக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியோ மற்ற கட்சியோ வரலாம் தானே. ஒரு உறுதியா இருக்கிறோம். நீங்க இணைப்பில இருங்க. பாரதிய ஜனதாவின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில இருக்காங்க, அவங்க கிட்ட நான் பேசுறேன். தமிழிசை மேடம், நாடாளுமன்ற தேர்தலோட அந்த கூட்டணி முடிஞ்சு போச்சு, அதற்காக பேசப்பட்ட கூட்டணி தான் அது, சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி இல்ல அப்படின்னு திரு மணி சொல்றார். அதாவது நாடாளுமன்றம் சட்டமன்றம் புரிகிறது. ஆனால் ஒரு கூட்டணியாக மக்களிடம் சென்று நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் என்று சொல்லி அதற்கு மக்களும் ஒரு 20% மக்கள் ஆதரவும் கொடுத்திருக்கிறார்கள். அன்புமணி அவர்களை பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஆக்கி இருக்கிறார்கள். அப்படி என்றால் மக்களிடம் ஓரளவிற்காவது 20% மக்களிடம் வரவேற்பு இருக்கிறது என்று அர்த்தம். அப்படி என்றால் அவர்கள் சொல்லும் கொள்கை தான் எங்களது கொள்கை. ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும், மது ஒழிக்க வேண்டும் என்று நாங்களும் தொடர்ந்து போராடி வருகிறோம். லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று முழுமையாக போராடி வருகிறோம். இன்று கூட மோடி அவர்களின் அரசு மீது ஒரு லஞ்ச புகார் கொடுக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், கொள்கை அளவில், குறிக்கோள் அளவில் எல்லாம் ஒன்றாக இருக்கும் போது நான் நீ என்று முதலிலேயே நாம் அப்படி சண்டையிட்டு இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் அத்தனை பேரும் இணைந்தால்தான் யாராவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தோ மாற்று அணியில் இருந்தோ முதலமைச்சராக வர முடியும். தனித்தனியாக நாம் முதலமைச்சரை அறிவித்து விட்டு இதனால் தான் நாம் சேருவோம் என்று நாம் பிடிவாதம் பிடித்தால் முதலமைச்சரே மாற்று அணியிலிருந்து வருவதே பிரச்சனையாகிவிடும். அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், அத்தகைய கோரிக்கையை நாம் இப்பொழுது அப்படியே வைத்துவிட்டு அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம், வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்ற பின்பு கூட்டணி அனைவரும் உட்கார்ந்து யார் முதலமைச்சர் என்று முடிவு செய்து கொள்வோம். அப்படி இருந்தால்தான் முதலமைச்சர் இங்கே இருந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்ற ஆதங்கம் தான் எங்களிடம் இருக்கிறதே தவிர வேறு எதுவும் இல்லை. ஏனென்றால் கூட்டணியில் இருந்து ஒருவர் முதலமைச்சர் என்று சொல்லும் பொழுது அத்தனை கூட்டணி கட்சிகளும் அமர்ந்து உட்கார்ந்து அறிவிக்க வேண்டும் என்பதுதான் தர்மமாக இருக்கும் என்ற வகையில் எனது கருத்தை நான் பதிவு செய்கிறேன். சரி, அன்புமணியும் கூட்டணிக்குள்ள தான் இருந்துதானே அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமான விரிவா பேசலாம். தற்போது தியாகச்செம்மலிடம் பேசலாம். செம்மல், இருவேறு கட்சி தலைவர்களும் இருவேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. நீங்க தொடர்ச்சியா அதை கேட்டிருப்பீங்க. இதை எப்படி நான் புரிந்து கொள்வது? கார்த்திகேயன், 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த ஒரு சூழலில் தமிழகத்தில் அமைக்கப்பட்டது என்பதை பார்க்கும்போதுதான் இன்றைய சூழலில் நம்மால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் அமைந்திருந்தது. அதாவது அதிமுகவோடு இடதுசாரிகள் ஒரு கூட்டணியை அமைத்திருந்தார்கள். ஆனால் தொகுதி பங்கீட்டின் அடிப்படையில் இறுதி நேரத்தில் அந்த கூட்டணி உடைந்திருந்தது. அதனால் அதிமுக தனியாகவும் இடதுசாரிகள் தனித்து நிற்க வேண்டிய ஒரு சூழலும் ஒரு சூழல் உருவாகி இருந்தது.
அந்த காலகட்டத்தில் பாமகவும் தேமுதிகவும் இறுதி வரை தங்கள் நிலைப்பாட்டை அறிவிக்காமல் இருந்தார்கள். இறுதியில் சென்னையில் ஒரு தனியார் விடுதியில் நடைபெற்ற அந்த கூட்டணி கட்சி அறிவிப்பு கூட்டம் நடைபெறும் வரை ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது அந்த காலகட்டங்களில் வெளியாகவில்லை. இன்னும் சொல்ல போனால் அப்போது பாரதிய ஜனதாவினுடைய தேசிய தலைவராக இருந்த ராஜ்நாத் சிங் சென்னைக்கு வந்திருந்து அந்த கூட்டத்தில் தான் யார் யாரெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தமிழகத்தில் போட்டியிடப் போகிறார்கள் என்கிறது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு முதல் முறையாக வெளியிடப்பட்டது. அதன் பிறகான காலகட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு எந்த இடத்திலும் அவர் பிரச்சாரம் செய்யவில்லை. தர்மபுரியில் அன்புமணி போட்டியிட்ட இடத்தில் மட்டும்தான் அவர் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். இன்னும் சொல்ல போனால் அறிவிப்பு தேசிய கூட்டணி கட்சி தலைவர் அறிவிப்பு கூட்டத்திற்கு கூட திரு அன்புமணி ராமதாஸ் தான் வந்திருந்தாரே ஒழிய திரு ராமதாஸ் அது குறித்து பங்கேற்கவில்லை. ஒரு உறுதியான நிலைப்பாட்டையும் அவர் எடுக்கவில்லை. அந்த காலகட்டங்களில் பாமக ஏற்கனவே 2 செட்டுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கான வேட்பாளர்களை நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு அறிவித்து பிரச்சாரத்தை வேற துவங்கியிருந்தார்கள். அதையெல்லாம் திரும்ப பெறப்பெற்று ஒரு தொகுதி உடன்பாட்டிற்கு வந்து தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணி இருந்திருந்தது. தேமுதிகவிற்கு தான் அந்த கூட்டணியில் அதிக இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இப்படி ஒரு சூழலில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தமிழகத்தில் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை மையமாக வைத்து பாரதிய ஜனதா தலைமையில் இந்த கூட்டணி என்கிற அடிப்படையில் தான் வந்திருந்தது. ஆனால் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி பேசக்கூடிய விஷயம் என்பது அந்த அடிப்படையான அந்த டைனமிக்ஸையே மாற்றக்கூடிய அளவில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு சரி என்றால் பாரதிய ஜனதாவோடு பேசலாம், ஆனாலும் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற அந்த அம்சத்தில் பேச்சுவார்த்தை இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். இப்படி ஒரு சூழலில் எந்த அடிப்படையில் இந்த கூட்டணி அமையும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. தற்போது அரசியல் விமர்சகர் திரு ஞானி நம்மோடு தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஞானி, இதை பற்றி நிறைய ஏற்கனவே விவாதங்களில் பேசியிருக்கோம். தேசிய ஜனநாயக கூட்டணி உடைப்பதற்கான முயற்சி அப்படின்னு பொன்னார் சொல்றாரு. எந்த இடத்தில் யார் கூட்டணியில் இருக்கிறார்கள், யார் உடைக்கிறார்கள் என்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக இதை கேட்கும்போது வரத்தான் செய்கிறது. யார் உடைக்கிறார்கள் என்பது ஒரு அரசியல் சார்ந்த கேள்வியாக இருந்தாலும் எங்கே இருக்கிறது கூட்டணிங்கிற கேள்வியை கேட்காமல் இருக்க முடியுமா? கூட்டணி இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதை சுற்றி வளைத்து தமிழிசை போன்றவர்கள் எவ்வளவு பேசினாலும் எல்லாருக்கும் உண்மை தெரிந்த விஷயம் என்னவென்றால் அந்த கூட்டணி மக்களவை தேர்தலோடு முடிந்து போய்விட்டது. ரொம்ப மிக தெளிவாக தெரிகிற விஷயம். ஆனால் இப்போது அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் அவர் ஒரு புதிய கூட்டணி தான் இனிமேல் உருவாக்க வேண்டும். அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஏற்கனவே இருக்கிற கூட்டணி இருக்கிறது என்று ஒரு பாவனையாக பேசிக் கொண்டிருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் திரு ஞானி. அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஜி.கே. மணி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். திரு ஜி.கே. மணி, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இந்த கோரிக்கையில பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை அப்படின்னு சொல்றீங்க. இது எந்த அடிப்படையிலான பேச்சு? கூட்டணி என்பதற்கான எந்த விதமான அடிப்படை முகாந்திரத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. வந்தால் மகிழ்ச்சி, வரவில்லை என்றால் மகிழ்ச்சிங்கிற அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலை அணுக போகிறது எடுத்துக்கலாமா? இல்ல, இன்னொன்னு 2014 நடந்த தேர்தல் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல், இது இந்திய அளவிலான தேர்தல். அதனால அன்னைக்கு மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளரை முன்கூட்டியே அறிவிச்சுட்டாங்க. முதல்ல பிரதமர் வேட்பாளரை அறிவிச்ச பிறகுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக்கப்பட்டு அதுல கட்சிகள்லாம் இடம்பெற்றன. அப்ப தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை ஏற்க முடியாது. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா தலைமை ஏற்று பிரதமர் வேட்பாளராக திரு மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணியில இடம்பெற்றது. இது ஒரு மாநில தேர்தல், தமிழ்நாட்டுக்கான தேர்தல். தமிழ்நாட்டுல பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்தியில 2 அமைச்சர்கள், 20 சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பெற்ற கட்சி. இன்னைக்கு திமுக அண்ணா திமுகவுக்கு அடுத்து தகுதியான ஆட்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறதுனாலதான் எங்க கூட கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளரா மருத்துவர் அன்புமணி ஏற்றுக்கொண்டு வாங்கன்னு கேட்கிறோம். இது எப்படி பிரதமர் வேட்பாளர் திரு நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு கூட்டணி அமைக்கப்பட்டதோ அதே போலவே மருத்துவர் அன்புமணி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வாங்கன்னு தான் நாங்க வரவேற்கிறோம் அவங்களை. இல்ல திரு மணி, இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கேள்வி. நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்து 10 மாதங்கள் ஆகிவிட்டன. உங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கூட்டணிக்கு வர்றோம் அப்படின்னு இதுவரை எந்த கட்சியும் வந்ததாக தெரியவில்லை. மறுபுறத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் வெறும் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல, தேமுதிகவையும் அந்த கூட்டணிக்குள் எடுத்து வருவதற்கு பாரதிய ஜனதா முயற்சி செய்து வருகிறது. தேமுதிகவை பொறுத்தவரை விஜயகாந்த் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அந்த கட்சி தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப தேமுதிகவும் பாமகவும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு பாரதிய ஜனதாவை ஒரு கேட்டலிஸ்டா பயன்படுத்தி இணைந்த மாதிரி சட்டமன்ற தேர்தல் இணைய முடியுமா?
எந்த அடிப்படையில இதை நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்ப நல்ல கேள்விதான். இந்த தேர்தல்ல நாங்க ஏற்கனவே நரேந்திர மோடி அவர்களை அறிவித்து விட்டுதான் கூட்டணி உருவாக்கப்பட்டது. அது எந்தெந்த கட்சிகள்லாம் பிரதமர் வேட்பாளரை ஏத்துக்கிறாங்க வாங்கன்னு சொன்ன மாதிரி நாங்க மருத்துவர் அன்புமணி அவர்களை அறிவிச்சிட்டோம். அறிவிச்ச பிறகு அவங்க திமுக, அண்ணா திமுக தவிர பாரதிய ஜனதா உள்ளிட்ட எந்த கட்சிகள் வேண்டுமானாலும் வரலாறு தான் நாங்க சொல்றோம். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. இதுல நாங்க உறுதியா ஜனநாயக கூட்டணியில வரக்கூடிய கட்சிகள் ஜனநாயக கட்சி முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்கொண்டு வருவதில் எந்த தயக்கமும் இல்லை. இது ஒரு மாநில தேர்தல் தானே. இல்ல திரு ஜி கே மணி, அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒருவேளை தேமுதிக வருகிறது என்றால் திரு அன்புமணி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் தான் தேமுதிகவையும் இந்த கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்கு நீங்க சம்மதிப்பீங்களா? மருத்துவர் அன்புமணி அவர்களை ஏற்றுக்கொண்டால் திமுக, அதிமுகவை தவிர எல்லா கட்சியும் வரலான்னு தான் நாங்க சொல்றோம். எல்லாம் அடக்கமாயிடுது. திமுக, அண்ணா திமுக ரெண்டு கட்சிகளை தவிர. சரி, இந்த இடத்துல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய இந்த இடத்துல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய பதில் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வணக்கம். இந்த டிமாண்ட், உங்கள் கூட்டணி முயற்சி, நீங்கள் தொடர்ந்து கூட்டணி அமைப்பதில் பேச்சுவார்த்தையில் நடத்தி வருகிறீர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியோடு நட்பு ரீதியான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றீங்க, தேமுதிகவோட வெளிப்படையான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றீங்க. கண்ணுக்கு தெரிந்து இந்த இரு கட்சிகள் தான் தற்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீங்கள் மீண்டும் கட்டமைக்கக்கூடிய அணியில் வரக்கூடிய ஓரளவுக்கு வாய்ப்பு பெற்ற கட்சிகள். ஆனால் இந்த இரு கட்சிகளும் இரு துருவங்களாக இருக்கின்றன. இரு கட்சிகளும் முதலமைச்சர் வேட்பாளர்களை தங்கள் வசம் கொண்டிருக்கின்றன. இருவரும் நாங்கள் தான் தலைமையேற்போம் என சொல்லி வருகிறார்கள். இதை எப்படி சமாளிக்க போகிறீர்கள்? இதை வைத்துக் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைப்பது சாத்தியமா? சாத்தியமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இதே போன்று இருந்தவர்களைத்தான் 2014 இணைத்தோம், போட்டி போட்டோம், குறிப்பிட்ட சதவீத வாக்குகளையும் வாங்கினோம். எனது கோரிக்கை என்ன என்றால், இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில், மக்கள் மாற்றத்தை விரும்பிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில், இந்த மாற்றத்தை விரும்பும் அத்தனை கட்சிகளும் எந்தவித ஏற்றத்தாழ்வும் பார்க்காமல், எந்தவித ஈகோ கிளாஷும் இல்லாம, நான் தான் நீ தான் சொல்லாம எல்லோரும் இணைந்து முதலில் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றியை நோக்கி நாம் பயணித்து பின்பு வெற்றி பெற்ற பின்புதான் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று இருக்க முடியும். நாம் இப்பொழுதே முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து பிரிந்து அதனால் நாம் என்ன பலனை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ தமிழகத்தில், அதை அடைய முடியாமல் போவதை விட எல்லோரும் இணைந்து பணியாற்றி வெற்றி பெற்று அதற்கு பின்பு முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து நாம் வெற்றி பெறுவதுதான் ஒரு சரியான நடைமுறையாக இருக்கும். ஏனென்றால் ஒரு கட்சி அறிவிக்கும் பொழுது மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் நீங்கள் சரியாக கேட்டீர்கள். அப்படி என்றால், ஏனென்றால் எல்லா கட்சிக்கும் அவரவர்கள் தலைவர்களை முதலமைச்சராக எண்ணுவதற்கான உரிமை இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அனைவருமே இணைந்து வரும் பொழுது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களை அறிவித்தது அது வேறு விஷயம். ஏனென்றால் அன்றைய கால சூழல், பாரதிய ஜனதா கட்சி பிரதானமான எதிர்கட்சி, இவையெல்லாம் ஏற்கனவே அவர் முதலமைச்சராக இருந்து வளர்ச்சியை கொடுத்தவர், இதெல்லாம் இருக்கிறது. நான் அன்புமணி அவர்களை தகுதியற்றவர் என்று சொல்லவில்லை, எல்லோரும் தகுதியானவர்கள் தான். ஆனால் அந்த ஒரு டிமாண்ட் மட்டுமே எல்லோரும் இணைந்து வருவதை பாதித்துவிடக் கூடாது என்ற ஆதங்கம் எனக்கு இருக்கிறது என்பதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியும் சொல்லலாம், நாங்களும் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி, இணைய கூட்டணியை வெற்றிகரமாக நாங்கள் இணைத்தோம், பாராளுமன்றத்திற்கு பின்பு பல மாநிலங்களில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம், மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம், பிரதமர் மோடி அவர்களின் புகழ் இன்னும் இருக்கிறது, மக்களுக்காக நல்லதை செய்து கொண்டிருக்கிறார், இந்த வெள்ளத்தில் கூட மத்திய அரசு எவ்வளவு உதவி செய்தது என்று தெரியும். இவையெல்லாம் இருந்தும் எல்லோரும் இணைவது ஒன்றே குறிக்கோள் என்ற நிலையில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த நிலைப்பாடோடு கூட்டணி கட்சிகள் வர வேண்டும் என்பது எனது கோரிக்கை. இப்பொழுது மக்கள் நலன் சார்ந்தது ஒன்றுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் எனது கோரிக்கையாகவும் எங்கள் கட்சி தலைவர்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. திருமதி தமிழிசை, உங்கள் இணைப்பு முயற்சியில் அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன மாதிரி நிலைப்பாடுகளை எடுக்க போகிறது என்பதை இன்னும் சில நாட்களில், சில வாரங்களில் தெரிந்து கொள்ளலாம். இணைப்பில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் உங்களுக்கும் நன்றி. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு ஜி கே மணி இணைப்பில் பல்வேறு கருத்துக்களையும் இன்றைய சூழலில் பாட்டாளி மக்கள் நிலைப்பாட்டையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க, உங்களுக்கும் நன்றி. கார்த்திகேயன், இந்த காலகட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஒரு விஷயத்தில் அடுத்த கட்டத்திற்கு வருகிறது என்று பார்க்கலாம். அதாவது திமுக அதிமுகவுக்கு மாற்று என்கிற கோஷம் இந்த காலகட்டத்தில் தேர்தலில் பல கட்சிகளிடம் பேசக்கூடிய ஒன்றாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படை தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் தெரிவித்திருக்கிறார். இந்த அடிப்படையோடு கட்சிகளை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி 2014 போல் வெற்றி பெறுமா அல்லது வேறு நிலை எடுக்குமா என்பது அடுத்தடுத்த காலகட்டங்களில் தெரிய வரும். கார்த்திகேயன்.